தமிழக முதல்வரா விஜய் அவர்கள் பதவியேற்று ஒரு நாள் கூட முழுசா முடியல. அதுக்கடையில மோசடின்னு சொல்லிட்டு சில பேனர்கள் வெளியே வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி சில பேரும் அவர் மோசடி பண்ணிட்டாருன்னு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் அதை 200 யூனிட் அதிகரிச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி மக்களோட வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா அப்படியே மாத்தி பேசுறாரு சிஎம் சார். அதுக்கு காரணம் மின்சாரம் 200 யூனிட் இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. ஆனா அதை சரியா இப்ப நிறைவேற்றல, மக்களை ஏமாத்திட்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா தமிழக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா 200 யூனிட் மின்சாரம் அனைவருக்கும் இலவசம். ஆனால் அவங்க 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தாம இருக்கணும். அப்படி 500 யூனிட்டுக்கு மேல அவர்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த 100 யூனிட் இலவசம் அப்படியே தொடரும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. 500 யூனிட் மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்தோம் அப்படின்னா மின்சாரத்தை எல்லாருமே பயன்படுத்துவாங்க. ஒரு ஃபேனை போட்டால் அணைக்க மாட்டாங்க. மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்தும் போது மின்சார தட்டுப்பாடு வரும். அதனால பழைய பிரச்சனைகள் வரும். அதனால ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன தவறு அப்படின்னு எனக்கு தெரியல. தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அரசியலுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு அறிவிப்பை விட்டுருக்கிறார். அந்த அறிவிப்புனால பயன் இருக்குதா கெடுதல் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சமாவது டைம் கொடுத்து ஆராய்ஞ்சு உங்களோட விமர்சனத்தை ஆரோக்கியமாக வச்சிங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு அறிவிப்பு வந்த உடனே உங்களோட விமர்சனத்தையும் வஞ்சகத்தையும் வைக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிறத என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க.